சுச்சுவேஷனால எஜுகேஷனை டிஸ்கன்டினியூ பண்ணி துபாய்க்கு போய் ஒரு ஃபிளவர் ஷாப்ல சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்க்கறாரு. அந்த காலகட்டத்துல துபாய்ல நிறைய லக்ஸரி ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஃபிளவர்ஸ்க்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குன்னு யோசிச்சு 1990 அவரோட பிரதர்ஸோட சேர்ந்து ஒரு ஃபிளவர் ஷாப் ஓபன் பண்றாரு. இனிஷியல் அந்த ஃபிளவர்ஸ் மலேசியால இருந்து சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் சீக்கிரம் வாடி போகாம இருக்கிற மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் டெக்னிக்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்னதான் ஆரம்பத்துல லாபம் கம்மியா இருந்தாலும் இந்த மூணு பிரதர்ஸோட ஹார்ட் ஒர்க் எதையும் புதுசா செய்யணுங்கிற ஆர்வம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த பிசினஸ் எடுத்துட்டு போச்சு. பர்ச்சேஸ்ல இருந்த மிடில் மேன் எல்லாம் கட் பண்ணி ஃபார்மர்ஸ் இருந்து டைரக்டா ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபிளவர்ஸ் இவங்களே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2004 கென்யால ஒரு 300 ஏக்கர் ஜாயிண்ட் வெஞ்சர்ல வாங்குறாங்க. இவங்க எதிர்பார்க்காத விதமா 3 வருஷம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. இதுல இருந்து எல்லா சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி தொடர்ந்து இந்த பிசினஸ் ஸ்கேல் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிக்கு மேல இவங்களோட ஃபிளவர்ஸ் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இன்னைக்கு இந்த கம்பெனி 1500 கோடிக்கு மேல டர்ன் ஓவரும் பண்றாங்க. ஆமாங்க, நான் சொல்லிட்டு இருக்க அந்த பிராண்ட் பிளாக் டியூலிப் ஃபிளவர்ஸ். அந்த ஃபவுண்டிங் டீம் MM யஹ்யா அண்ட் பிரதர்ஸ். நம்ம ஊர் தஞ்சாவூர்ல இருந்து போய் துபாயில கொடிகட்டி பறக்கிற இந்த பிரதர்ஸ் நிறைய யங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி இன்ஸ்பைரிங் ஆச்சுன்னா எஸ்